Centum Max 10th Max சமச்சி Chapter 3 Example 3.12. ஸோ இது வரைக்கும் நம்ம ஜிசிடி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் பார்க்க போகிறோம். எல்சிஎம் பாருங்கள். ஸோ the first sum என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 8x⁴y², அப்புறம் 48x²y⁴. இந்த சம் நான் ஏற்கனவே ஒரு டைம் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்கள். 8x⁴y². இதில் என்ன பண்ணலாம், 8க்கு வந்து என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கலாம். 4 2s are 8, 2 2s are 4, 2 2s are 1. சரிங்களா? அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 2 × 2 × 2 x⁴y² கிடைக்குது. சரியாப்பா? நெக்ஸ்ட்டு 48x²y⁴. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்துடலாம். சரிங்களா? 48க்கு எல்சிஎம் எடுங்க. 2 டேபிள், 2 2s are 4, 4 2s are 8. 2 டேபிள், 1 2s are 2, 2 2s are 4. 2 டேபிள், 6 2s are 12. 2 டேபிள், 3 2s are 6, 3 1. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். சரிங்க? எவ்வளோ 2s இருக்குது, 4 2 இருக்குது. ஸோ 2 × 2 × 2 × 2 × 3 × நமக்கு என்ன இருக்குது, x²y⁴. சரிங்களா? எல்சிஎம்னாலே உங்கள் மைண்டில் வர்றது ஒரே ஒரு விஷயந்தான், காமனாக இருக்கிறத முதல் எடுத்து எழுதிடணும். அதுக்கப்புறம் ரிமைனிங்கும் எடுத்து எழுதிடணும். சரியா? ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறது எடுத்து எழுதுங்க. காமனாக என்னென்ன இருக்குது, 2 இருக்கா, 1 2 இருக்குது, 2 2 இருக்குது, 3 2 இருக்குது. அப்போ 2 × 2 × 2 3 2 இருக்கா. ரிமைனிங் எடுத்து எழுதணுமா இல்லையா? ரிமைனிங் என்ன இருக்குது, 2 × 3 இருக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பாருங்கள், வேரியபிள் பொறுத்தளவுக்கு எல்சிஎம் வந்து அதாவது என்னென்னா பவர் வேல்யூ எது அதிகமாக இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். எக்ஸில் பாருங்கள், இதில் ஸ்கொயர்டு இருக்குது, 4 இருக்குது. இது பிக்கஸ்ட்டு 4. ஸோ x⁴ எடுத்துக்கோ. ஒயில் இதில் 2, இது 4 இருக்குது. எது பவர் போல், y⁴. இவ்வளோ தான் ஆன்சர். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 3s are 48, x⁴, y⁴. இவ்வளோ தான்டா ஃபஸ்ட்டு சம் ஓவர். நான் மூவ் டு செகண்ட் சம் போயிடலாம். செகண்ட் சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, 5x - 10 ஒரு பார்ட்டும் 5x² - 20 அப்படின்ற ஒரு பார்ட்டை கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், அப்போ 5x - 10 இது ரெண்டுமே 5 டேபிள் இருக்குது. அப்போ 5 காமன் எடுத்துடலாமா? எடுத்துட்டா x 2 5s are 10, x - 2ன்னு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அடுத்து என்னது, 5x² - 20 இருக்குது. இதுலேயும் 5 டேபிள் காமனாக இருக்குது. ஸோ 5 காமன் எடுங்க. x² - 4 5s are 20. இதில் ஒரு கீவேர்டு இருக்குது பாருங்களேன். என்ன இருக்குன்னா, x² - 4 இருக்குது. அதை x² - 2² வைக்கலாமா? இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வரணுமே. a² - b² = a + b a - b. இதை சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கும், x + 2 x - 2ன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதலாம், 5 × இந்த வேல்யூவுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், x + 2 x - 2ன்னு எழுதிடுறேன். சரிங்களா? இப்போ நம்ம எல்சிஎம்மோட ரூல்ஸ் என்னது, பொதுவாக காமனாக இருக்கிறத எடுத்து எழுதிட்டு ரிமைனிங்கும் எடுத்து எழுதிடணும். இதில் காமனாக என்னென்ன இருக்குது பாருங்கள். இது 5 காமனாக இருக்குது, எடுத்தாச்சு. x - 2 x - 2 காமனாக இருக்குது, x - 2 எடுத்தாச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது, x + 2. ஸோ இதோட டோட்டல் வேல்யூ என்னது, 5 × x² - 4. இவ்வளோ தான் ஆன்சர். ஓகேவா? 2 sums ஓவர். now have to move the third sum பார்த்துடலாம். தேர்ட் சம்மில் வந்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, x⁴ - 1 x² - 2x + 1 இப்படி தானடா கொடுத்துருக்காங்க. ஸோ x⁴ என்ன செய்யலாம், இதை கூட நம்ம இது மாதிரி பின்னலாம்ல, x² போடலாமா? மதிப்பு மாறாமல் இருக்கணும்ல. 2 2s are 4 இருக்குல்ல. 1 ஸ்கொயர் பண்ணாலும் க்யூப் பண்ணாலும் என்ன பண்ணாலும் 1ஓட வேல்யூ 1 தான். அதனால் நான் ஸ்கொயர்டுன்னு போட்டுக்கிறேன். இது பாருங்கள், a² - b² ஃபார்முலா அப்படி இருக்குல்ல. அப்போ a² - b² ஃபார்முலா என்னது, a + b தென் a - b. அப்போ இதுக்கு என்ன வரும், x² + 1 தென் x² - 1 வருமா? இப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து x² - 2x + 1 இதை எடுத்துக்கோங்க. இதை பார்த்தா ஃபேக்டரைசேஷன் மாடுலேஷனில் இருக்குது. x² x 1 ஸ்கொயர் வேல்யூ சிங்கிள் வேல்யூ கான்ஸ்டன்ட் இப்படி இருந்தாலே ஃபேக்டரைசேஷன் அப்ளை பண்ணிடலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 1, ஆட் பண்ணால் -2 எப்படி போடலாம், 1 1s are 1, ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் 2,
அப்போது எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 வருமா? ரெண்டைத்தையும் போட்டால் 2 டைம்ஸ் வந்துருக்கனால எக்ஸ் மைனஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாமா? அவ்வளோதான். ஸோ இதோட எல்சிஎம் என்னன்னு பாருங்கள். இதுக்கு எல்சிஎம் என்ன இருக்குது? எல்லாமே பாருங்கள். இதில் காமன் ஏதாவது இருக்கா? காமனாக எதுவுமே இல்லை. ஸோ we have to write all the thing, எல்லாத்தையுமே எடுத்து எழுதிடலாம். எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். தேர்டு சம் ஓவர். I have to move the fourth sum பார்த்துக்கலாம். ஃபோர்த் சம் பாருங்கள். ஃபோர்த் சம்மில் கொஷின்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸ் க்யூப் மைனஸ் 27, அடுத்து எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 9. இதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கம்மா, எக்ஸ் க்யூப் மைனஸ் 27. இதை நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா எக்ஸ் க்யூப் மைனஸ் 3 த க்யூப்னு போடலாம். பிகாஸ் ஆஃப் 3 3s are 9, 9 3s are 27. ஸோ நான் 3 த க்யூப்னு போட்டுக்கலாம், ஏன்னா மதிப்பு மாறலை. இது லுக்கிங் லைக் எப்படி இருக்குது அப்படின்னா ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்முலா அப்படி இருக்கா? ஸோ நான் எப்படி எழுதலாம்னா ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர், இதுதான் அதோட ஃபார்முலா. இப்போ ஃபார்முலா அப்படி இதை நான் என்ன பண்ணுறேன், சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸ் க்யூப் மைனஸ் 3 த க்யூபை எக்ஸ் மைனஸ் ஒய் தென் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 3x ப்ளஸ் 9 அப்படின்னு எடுத்து எழுதிடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. சரியா? செகண்ட் வந்து பாருங்கள், எக்ஸு மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். பாருங்கள் ஒய்ன்னு போட்டேன் பாருங்கள். ஒய்க்கு பதிலாக 3 தானே இருக்குது, இப்போ எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது. இதில் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் செகண்ட் ஒன், அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஏன்னா இங்கே ஏற்கனவே எக்ஸ் மைனஸ் 3 இருக்கிறனால அதில் ஃபார்முலா ஏ மைனஸ் பி த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணவே வேண்டாம், நேரடியாக அப்படியே போட்டுக்கோங்க. சரியா? ஏன்னா நமக்கு சம்முக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரணும்ல எல்சிஎம், அதுக்காக நான் போட்டிருக்கிறேன். இது வந்து பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 9 எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 3 த ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? போட்டமாக்கும். இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3ன்னு வருதா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு, இது வந்து செகண்ட் பார்ட்டு, இது தேர்டு பார்ட்டு. சரிங்களா? நமக்கு எல்சிஎம் வேணும். எல்சிஎம்னா என்னது? ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறது எடுத்து எழுதுவோமா? காமனாக இருக்கிறது இதில் வந்து பாருங்கள் 2 இருக்குது. இதில் வந்து பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3ன்னு 2 இருக்குது. ஸோ இதில் ஒரு 1, இதில் ஒரு மைனஸ் 3 1, இதில் ஒரு 1 காமன் எடுத்துடலாம். எக்ஸ் மைனஸ் 3 காமன் எழுதி ரிமைனிங் எடுத்து எழுதணுமா? இதில் ரிமைனிங் ஒன்று இருக்கா இல்லையா? எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது, இதில் ஒன்று இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு இருக்குது, இது ஒன்று இருக்குது எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 3x ப்ளஸ் 9 இருக்குது. இப்போ இதில் 2 டைம்ஸ் இருக்கிறனால இதை நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்டு எக்ஸ் ப்ளஸ் 3 தென் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 3x ப்ளஸ் 9ன்னு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.